என்னப்பா ரொம்ப யோசனையா உட்கார்ந்திருக்கீங்க? மே மாசம் 2026க்கான மேச ராசி பலனை வந்தாச்சு. அத பத்தி தான் யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. இந்த 2026 மே மாசம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் இழுபறியா போயிட்டு இருக்கு. அதான் உங்ககிட்டயே கேட்டுடலான்னு வந்தேன். கவலைப்படாதீங்க. மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் கொஞ்சம் மிச்சரும் காரமும் கலந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது கலவையான பலன்கள். சூரியன் பகவான் மாத தொடக்கத்துல இருந்து மே 15 வரைக்கும் உங்க முதல் வீட்லயே உட்கார்ந்திருக்காரு. முதல் வீட்ல சூரியனா? அப்போ நல்ல பவர்ஃபுல்லா இருக்குமே! ஆமா, ஆனா முதல் வீட்ல சூரியன் இருக்கிறது ஜோதிடப்படி அவ்வளவு சுபம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு கவனிங்க, 5ஆம் அதிபதி சூரியன் அங்க உச்சமா இருக்கிறதுனால உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல தட்டி தூக்கலாம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி படிக்கிறவங்களுக்கு மே 15 வரைக்கும் நல்ல காலம். சரிங்க. இந்த செவ்வாய் பகவான் என்ன சொல்றாரு? அவர்தானே எங்க ராசிநாதன். செவ்வாய் மே 11 வரைக்கும் 12வது வீட்ல இருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் உங்க முதல் வீட்டுக்கு வர்றாரு. 12ல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இழுக்கும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் முதல் வீட்டுக்கு வரும்போது சொந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு கெத்து தான். அப்போ பலன்கள் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனா கொஞ்சம் முன்கோபம் வர வாய்ப்பு இருக்கு. பார்த்து நடந்துக்குங்க. என்னங்க இது? எப்போ பார்த்தாலும் மேச ராசிக்காரங்களுக்கு கோபம் வரும்னே சொல்றீங்க. நாங்க என்ன வேட்டையன் பட ரஜினி மாதிரியா எப்பவும் முறைச்சுக்கிட்டே இருப்போம்? அப்படி இல்லைங்க. செவ்வாய் ஆட்சி பெற்றா கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கும். அதான் சொன்னேன். சரி விடுங்க. புதன் பகவான் உங்களுக்கு சூப்பரா இருக்காரு. குருவும் சுக்கிரனும் கலவையான பலன் தான் தர்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த சனி பகவான் இருக்காரே, அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ராகு கை கொடுப்பாரு. ஆனா கேது கொஞ்சம் சொதப்ப வாய்ப்பு இருக்கு. அப்போ வேலை பிசினஸ்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாசம் வேலைக்கு போறவங்களுக்கு தான் யோகம். பிசினஸ் பண்றவங்க கத்தி மேல நடக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும். இலக்குகளை அடையறதுக்கு வேர்வைய சிந்தனாதான் வித்தைய காட்ட முடியும். முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. அதனால உழைப்ப நம்புங்க. சரி, வீட்ல விசேஷம் எதுவும் உண்டா? காதல் கைகூடுமா? கண்களை சுருக்கி. சுக்கிரன் இந்த மாசம் கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. அதனால காதல்ல பெரிய அளவுல ஸ்வீட்ஸ் இருக்காது. ஆனா கசப்பும் இருக்காது. குடும்பத்துல சில சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வீட்ல பேசுறப்போ நிதானமா பேசுங்க. இல்லன்னா ஆடிக்காத்துல அம்மியும் பறக்குங்கிற மாதிரி சண்டை பெருசாயிடும். அடடா, அப்போ காசி பணம்? அதுக்கு குரு பகவான் தான் கதியா? குரு பகவான் நிதி விஷயத்துல ரொம்ப நார்மலா தான் இருக்காருங்க. அதனால பெருசா ஜாக்பாட்லாம் அடிக்காது. ஆனா சாப்பாட்டுக்கு கஷ்டமும் வராது. சிக்கனமா இருக்கிறது நல்லது. கடைசியா எங்க உடம்பு ஹெல்த் எப்படி இருக்கும்? ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. மாசத்தோட முதல் பாதியில உடம்புல அங்கங்க வலி அசதி வரலாம். கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. 2வது பாதி தானாவே சரியாயிடும். சரிங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சிட்டு வேலைய பார்க்க வேண்டியதுதான். கரெக்டா சொன்னீங்க. உழைப்பே உயர்வு தரும். இந்த மே மாசம் உங்களுக்கு சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. வரணுங்க. என்னப்பா ரிஷபராசிக்காரரே, என்ன ஒரே குஷியா இருக்கீங்க போல. 2026 மே மாச ராசி பலன் உங்களுக்கு தான் பம்பர் பிரைஸ் அடிச்ச மாதிரி வந்திருக்குதுங்க. அப்படியா சொல்றீங்க? அதான் முகமெல்லாம் ஒரே பூரிப்பா இருக்குது. போன மாசம் கொஞ்சம் இழுபறியா இருந்துச்சு. இந்த மாசமாவது நம்ம பக்கம் காத்து வீசுமான்னு பார்க்கலான்னு வந்தனுங்க. பின்ன மே மாசம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள்ல டாப் டக்கரா இருக்க போகுது. வேலையில பாத்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, புகுந்து விளையாடலாம். குறிப்பா கை நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்களுக்கு தான் இந்த மாசம் ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. அப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு களமிறங்கலாமா? பிசினஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் உழைப்பு அதிகமா இருக்குங்க. ஆனா வேலையில இருக்கிறவங்களுக்கு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்த கதை இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும். அப்புறம் கல்வி, ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் வேணுங்க. ஆனா இந்த காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு குரு பகவான் சூப்பரா கை கொடுப்பாரு. கற்க கசடர கற்பவைன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லா படிச்சு மார்க் அள்ளலாமுங்க. சரிங்க, வீட்ல எதுவும் பஞ்சாயத்து வராதுல்ல? பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்காம தப்பிச்சிடலாமா?
அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குதுங்க. குடும்ப விஷயங்கள் சாதகமா இருந்தாலும் வீட்டு வாழ்க்கைன்னு வரும்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒண்ணு, உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருக்காரு. அதனால காதல் விவகாரங்கள்ல சின்ன சின்ன முட்டல் மோதல் வந்தாலும் நீங்க உங்க புத்திசாலித்தனத்தால அதை சமாளிச்சிடுவீங்க. என்னங்க நீங்க ஒரு பக்கம் நல்லதுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் முட்டல் மோதல்ங்கிறீங்க. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும்னு விஜய் சேதுபதி மாதிரி தான் என்ன சமாதானம் பண்ணிக்கணுமா? அட கோவப்படாதீங்கப்பா. சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால உங்க லவ் மேட்டர் தப்பிச்சிடும்னு தான் சொல்றேன். கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு இந்த மாசம் ஒரு சுமாரான மாசம்தான். திருமண வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் கலந்தே வருங்கிற மாதிரி ஒரு கலவையான பலன் தான் கிடைக்கும். சரிங்க, அதையாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த காசு பணம் அதுதான் மெயின். அதுல ஏதாச்சும் துட்டு வருமா? அங்கதான் நீங்க கெத்து காட்ட போறீங்க. உங்க லாப வீட்டு அதிபதி குரு பகவான் இப்போ தன வீட்ல வந்து உட்கார்ந்துட்டாரு. குருவோட ஆசி உங்களுக்கு முழுசா இருக்குதுங்க. வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. கையில காசு பொறலும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்ற அளவுக்கு தாராளமா செலவு பண்ணலாம். நிதி நிலைமை ரொம்ப திருப்தியா இருக்குங்க. அப்படியா? இது போதுமுங்க எனக்கு. அப்புறம் உடம்பு ஹெல்த் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம்னு பார்த்தா இந்த மே மாசம் உங்களுக்கு நார்மலா தான் இருக்குங்க. ஆனா ஏற்கனவே ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்ன மாதிரி கரெக்டான நேரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. அசால்ட்டா இருந்தீங்கன்னா அப்புறம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ரொம்ப சந்தோஷமுங்க. வேலையும் சூப்பர், வருமானமும் சூப்பர். வேற என்ன வேணும்? நாளை நமதேன்னு ஜாலியா கிளம்புறனுங்க. கண்டிப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சொன்னதை மனசுல வச்சுட்டு சுதாரிப்பா நடந்துக்கோங்க. போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்க. வரணுங்க. என்னப்பா மிதுன ராசிக்காரரே, என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? 2026 மே மாச பலனை தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆவலா? ஆமாங்க, நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா தானே அதுக்கேத்த மாதிரி ஸ்கெட்ச் போட முடியும். போன மாசம் சும்மா தகதகன்னு இருந்துச்சு. இந்த மாசம் எப்படி? இந்த மாசம் சூரிய பகவான் உங்களுக்கு மிச்சரும் காரமும் கலந்த மாதிரி பலன்களை தான் தரப்போறாரு. வேலையும் சரி தொழிலுக்கும் சரி ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது, ஆனா மோசம் இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பா வியாபாரத்துல இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரத்தத்துல ஊர்ன விஷயம்னு எகிரி குதிக்காதீங்க. இந்த மாசம் எந்த ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படியா சொல்றீங்க? சரி, படிப்பு விஷயம் எப்படி? தம்பி வீட்ல எக்ஸாம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. படிப்புல அப்பப்போ சின்ன சின்ன தடைகள் வரதாங்க செய்யும். ஆனா தோல்வியே வெற்றியின் முதற்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளவு இடையூறு வந்தாலும் விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஆரம்ப கல்வியா இருந்தாலும் சரி, மேல் படிப்பா இருந்தாலும் சரி, கொஞ்சம் மல்லு கட்ட வேண்டியிருக்கும். அது சரி, நம்ம வீட்ல பஞ்சாயத்து எதுவும் இல்லையே. வீட்டம்மா கிட்ட வம்பு வராம இருந்தா சரி. குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க. ஆனா இந்த லவ் மேட்டர்ல இருக்கிறவங்க தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வரம்பு மீறினால் வம்பம் வரும்னு சொல்லுவாங்க. உங்க காதல ரொம்ப மரியாதையா கண்ணியமா வெளிப்படுத்துங்க. இல்லனா தேவையற்ற சச்சரவுல போய் முடியும். காதல் ஒரு வழிபாதைங்கிற மாதிரி ஆகிடாம பாத்துக்கோங்க. என்னங்க நீங்க லவ்ல போய் கட்டுப்பாடுங்கிறீங்க? காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. காதலுக்கு கண் இல்லாம இருக்கலாம், ஆனா வாய்க்கு பூட்டு வேணும்ல. சரி விடுங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மாசம் ஜாக்பாட் தான். 7ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்க ராசிய பாக்குறதுனால அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த சனி பகவான் இருக்காரே, அவரு சின்ன விஷயத்த பெருசாக்க பாப்பாரு. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன பிரச்சனைய ஊதி பெருசாக்கிடாதீங்க. சரிங்க, பணத்தட்டுப்பாடு எதுவும் வருமா? குரு பகவான் கை கொடுப்பாரா? குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்காரு. அதனால காசு பணத்துக்கு பெரிய கஷ்டம் எதுவும் வராது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணம் வந்து சேரும். உழைப்பவரே உயர்ந்தவர்னு சொல்லிட்டு வேலையில கண்ணும் கருத்துமா இருங்க, காசு தானா வரும். சூப்பருங்க. அப்புறம் ஹெல்த் அத சொல்லவே இல்லையே. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாசத்தோட முதல் பாதி செம்ம கெத்தா இருப்பீங்க. சூரியன் நல்லா இருக்காரு. ஆனா மாசத்தோட 2வது பாதியில கொஞ்சம் டல்லாக வாய்ப்பு இருக்கு. அதனால அப்போ மட்டும் கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க.
வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருங்க. ஆக மக்கம் இந்த மாசம் நமக்கு ஒரு கலவையான பிரியாணி தான். ரொம்ப நன்றிங்க. நீங்க சொன்னதை மனசுல வச்சுட்டு உஷாரா இருந்துக்கிறேன். கண்டிப்பாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் பல பாடங்களையும் சில நன்மைகளையும் தரும். போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்க. வரணுங்க. என்னங்கண்ணே, கடகராசிக்காரரே வாருங்களே. மே மாசம் 2026 உங்க ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்கண்ணே, அதை பார்க்கத்தானுங்க ஓடோடி வந்தேன். இந்த மாசம் நமக்கு பொன்னான மாசமா இருக்கும்னு மனசு சொல்லுதுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பின்ன சாதகமான பலன் தானுங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வண்டி மொபெட்டு ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்க. வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க, அப்புறம் இந்த சம்சாரிகள் எல்லாம் வண்டி எடுத்துட்டு வெளியூர் போறப்போ நிதானம் மிக அவசியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மெதுவா போயிட்டு வரணுங்க. வேகமா போனா மேலோகம், மெதுவா போனா பூலோகம்னு நம்ம விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி நிதானமாலே இருந்துக்கிறனுங்க. அதேதானுங்க. பிசினஸோ வேலையோ அங்கங்க சின்ன சின்ன தடுமாற்றம் வந்தாலும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பொளந்து கட்டலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சும்மாவா சொன்னாங்க? பதட்டப்படாம இருந்தா பலன் உங்க பக்கங்க. அது சரி, எங்க தம்பி வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு ஆசைப்படுதுங்க. அதுக்கு ஏதாச்சும் வழி பிறக்குங்களா? தாராளமா நடக்குங்க. வெளிநாட்டு படிப்புக்கு குரு பகவான் நல்லாவே வழிகாட்டுறாரு. ஆனா ஹார்ட் ஒர்க் முக்கியங்க. அதிர்ஷ்டம் உங்க பக்கமே சுத்தி சுத்தி வரும், கவலைப்படாதீங்க. சரிங்க, வீட்ல எல்லாம் சௌக்கியம் தானுங்களா? ஏதாச்சும் வில்லங்கம் வருமா? வீட்டுக்குள்ள விசேஷமா இருக்குங்க. ஆனா இந்த அடுப்பு, கரண்ட் சுவிட்ச் எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணுங்க. சின்னதா தீ விபத்தோ இல்ல ஷாக்கோ அடிக்க வாய்ப்பு இருக்குது. வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இதையெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்குங்க. என்னங்க அண்ணே இது, திடீர்னு இப்படி பயமுறுத்துறீங்க? நான் என்ன கரண்ட் கம்பியவா போய் தொட போறேன்? எச்சரிக்கை பண்றதுக்கும் ஒரு அளவு இல்லையா? அட கோபப்படாதீங்க அண்ணே, கிரகச்சாரம் அப்படி இருக்குது. ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கட்டுமேன்னு தான் சொன்னேன். மத்தபடி லவ் மேட்டர்ல நீங்க தான் இப்ப ஹீரோ. சுக்கிரன் உங்க பக்கம் இருக்காரு. காதல் வந்தாச்சு, கண்ணில் தூக்கம் போயாச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். கல்யாணமானவங்களுக்கும் வாழ்க்கை தேனாட்டம் இனிக்குங்க. அடடா, கேட்கவே சந்தோஷமா இருக்குதுங்க. அப்போ பணக்காசு கையில 4 காசு தங்குமா? சூரியன் உங்க செல்வ வீட்ல பலமா இருக்காருங்க. குரு பகவானும் ஓரளவுக்கு கை கொடுக்கறாரு. அதனால பணத்துக்கு பஞ்சமே வராதுங்க. சராசரியை விட பலன் கூடுதலாவே கிடைக்கும். நீங்க போட்ட கணக்கு தப்பாது. ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இந்த உடம்பு வெயில் வேற வாட்டுதே. உடம்புக்கு ஒன்னும் பெரிய குறை இல்லைங்க. ஆனா இந்த வெயில் காலம், மழைக்காலம் மாறுறப்போ வர சின்ன சின்ன சளி, காய்ச்சல் வரலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பாட்டுல மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. ரோட்டோரத்துல விக்கிறத வாங்கி தின்னுட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்கண்ணே. இந்த மாசம் நமக்கு பக்கா தானுங்க. மனசுல இருந்த பயமெல்லாம் போயிடுச்சு. கிளம்பட்டுங்களா? கண்டிப்பாங்கண்ணே. கடகராசிக்கு இந்த மே மாசம் மன நிறைவான மாசமா இருக்கும். போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். வரணுங்க அண்ணே. ரொம்ப நன்றிங்க. வாங்க சிம்மராசி சிங்கமே. என்ன மே மாசம் 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கீங்க போல. பின்ன நமக்கும் ஒரு காலம் பிறக்காதான்னு ஒரு நப்பாசை தானுங்க. 2026 ஆரம்பமே கொஞ்சம் இழுபறியா இருக்குது. அதான் உங்ககிட்ட வந்துட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த மே மாசம் உங்களுக்கு சராசரியை விட சக்க போடு போடுற மாதிரி தான் இருக்க போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கலவையா இருந்தாலும், நீங்க நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு களம் இறங்கி உழைச்சிங்கன்னா வழக்கம் போல எல்லாம் ஸ்மூத்தா நடக்குமுங்க. அப்படியா? தொழிலுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? சின்ன சின்ன தடைகள் வரத்தாங்க செய்யும். ஆனா அந்த தடையெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் படிக்கிற பசங்களுக்கு, அதுவும் இந்த சட்டம், கலை, இலக்கியம்னு படிக்கிறவங்களுக்கு செம்மையான மாசமுங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லா படிச்சுட்டு அந்த பாதையில நின்னீங்கன்னா பெரிய ஆளா வந்துடலாம். கேட்கவே சந்தோஷமா இருக்குதுங்க. சரி, குடும்பம், குட்டிச்செவரு, சாரி, வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்குமுங்க?
குடும்ப வாழ்க்கை ஒரு ஆவரேஜ் தான். ஆனா வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு வரலாம். முக்கியமா சொல்லணும்னா காதல் விஷயத்துல நீங்க இப்போ கிங்கு தான். சுக்கிரன் பகவான் உங்களுக்கு ரொம்ப பலமா இருக்காரு. அதனால லவ் மேட்டர்ல கிரீன் சிக்னல் தான். கல்யாணம் நிச்சயம்னு பேசுறதுக்கும் இது நல்ல நேரமுங்க. அப்போ மனைவி கிட்ட வம்பு வராதுங்களா? அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். கல்யாண வாழ்க்கைக்கு காரகனான சனி பகவான் கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. அதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன முட்டல் மோதல் வரலாம். பொறுமை கடலினும் பெரியதுன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது. ஆனா வாய திறந்தீங்கன்னா அப்புறம் சந்திரமுகி ரேஞ்சுக்கு ஆயிடுமுங்க. பாத்துக்கோங்க. என்னங்க இது? காதலுக்கு ஒரு மாதிரியும் கல்யாணத்துக்கு ஒரு மாதிரியும் சொல்றீங்க. இது என்ன அந்நியன் படம் இருக்கே? எப்ப பார்த்தாலும் சனி பகவான் எங்களையே குறிவைப்பாரு. அட கோபப்படாதீங்க போ. கிரகநிலை அப்படி இருக்குது. பண விஷயத்திலயும் அப்படிதான். வருமானம் நல்லா வரும். ஆனா அந்த சனி பகவான் செல்வத்தை ஆசை காட்டி மோசம் பண்ற மாதிரி சேமிக்க விடாம பண்ணுவாரு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலைங்கிற மாதிரி செலவிழுக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, வருமானம் வர்றதுனால நிவிச்சிக்கல் வராது. சரிங்க, ஆரோக்கியம்? இந்த வெயில்ல உடம்பு தாங்குமா? ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுக்கு துணையா இருக்காருங்க. அதனால பெரிய பாதிப்பு வராது. ஆனா ஏற்கனவே ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இருந்தா எல்லாம் சரியாயிடும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்கங்க. நாளை நமதேன்னு ஜாலியா இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் பல நன்மைகளை அள்ளி தரப்போகுது. மன தைரியத்தோட செயல்படுங்க. போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்க. வரணுங்க. என்னப்பா கன்னிராசிக்காரரே, எப்படி இருக்கீங்க? மே மாசம் 2026 வந்துடுச்சு. உங்க ராசிக்கு இந்த மாசம் ஒரு மிக்சர் மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது கலவையான பலன்கள். சௌக்கியமுங்க. அதான் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ஓடாடி வந்தேனுங்க. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. இந்த மே மாசமாவது நிம்மதி தருமா? இந்த மாசம் தொழில் பண்றவங்களுக்கு சும்மா வேர்வை சிந்துனாதான் வித்த காட்ட முடியுங்கிற மாதிரி இருக்குமுங்க. ரொம்ப உழைக்க வேண்டி இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த வேலைக்கு போறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு தொழிலதிபர்களை விட கொஞ்சம் போனஸ் பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. என்னங்க இது? எப்போ பார்த்தாலும் பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம்னு சொல்றீங்க. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு சுத்திட்டே இருக்க வேண்டியதானா? அட கோபப்படாதீங்க. சனி பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் மனச அமைதியா வச்சுக்கணும்னு சொல்றேன். படிப்புல பாத்தீங்கன்னா சராசரியை விட பலன் நல்லா இருக்குமுங்க. ஆனா மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டான்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி முழு கவனத்தோட படிச்சாதான் மார்க் அள்ள முடியும். சரிங்க, வீட்ல எதுவும் பஞ்சாயத்து வராதல்ல? வீட்டம்மா கிட்ட வம்பு வராம இருந்தா சரி. குடும்பத்துல பெரியவங்க பேச்ச கேட்டு நடந்தா எந்த சச்சலவும் வராதுங்க. நீங்களா போய் புதுசா எதுவும் வம்ப இழுக்காதீங்க. அப்புறம் இந்த லவ் மேட்டர், அது ஓரளவுக்கு நல்லதா இருக்குமுங்க. நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு யோசிக்கிறவங்களுக்கு பலன்கள் கலவையா இருக்கும். ஆனா கல்யாணமானவங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமுங்க. ஆடி காத்துல அம்மியும் பறக்குங்கிற மாதிரி சின்ன விஷயத்த பெருசாக்கிடாதீங்க. சரிங்க, காசு பணம் அதுல ஏதாச்சும் துட்டு வருமா? செலவு தான் ஏகப்பட்டதா இருக்குது. செலவு சும்மா ராக்கெட் மாதிரி ஏறுங்க. ஆனா வருமானமும் ஓரளவு வர்றதுனால பெருசா நிதி நெருக்கடி வராது. ஆனா புத்திசாலித்தனமா செலவு பண்ணுங்க. சிக்கனம் சீரழிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அனாவசிய செலவை குறைச்சுக்கங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு காசை வாரி இறைக்காதீங்க. ஆமாங்க, சிக்கனமா இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் இந்த வெயில் காலம் உடம்பு எப்படி இருக்குமுங்க? அங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தலைவலி காய்ச்சல்னு அப்பப்ப வந்து எட்டி பார்க்கும். முக்கியமா வண்டி வாகனத்துல போறப்போ காயம் படாம பாத்துக்கங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்வாங்க. அதனால முதல்ல உடம்ப பாத்துக்கங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்கங்க. நாளை நமதேன்னு ஜாலியா இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் கொஞ்சம் சவாலா இருந்தாலும் நிதானமா இருந்தா ஜெயிச்சிடலாம். போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்க. வரேனுங்க.
என்னங்க நம்ம துலாம் ராசி நண்பரே, வாருங்கோ வாருங்கோ. என்ன இந்த 2026 மே மாசம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? முகம் அப்படியே பளிச்சுன்னு இருக்குதே. ஆமாங்க, 2026 ஆரம்பிச்சதுல இருந்தே வண்டி கொஞ்சம் கசகசன்னு தான் ஓடிட்டு இருக்குது. இந்த மே மாசமாவது நமக்கு ஏதாச்சும் லக்களிக்குமான்னு பார்க்கலாம்னு வந்தேனுங்க. அட, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த மாசம் உங்களுக்கு சும்மா அள்ள போகுது. பிசினஸ் பண்றவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆவரேஜா இருக்கலாம். ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு ராஜயோகம்னே சொல்லலாமுங்க. எங்கேயும் எப்போதும் ராஜா நான் ராஜான்னு பாட்டு பாடிக்கிட்டே வேலைய பார்க்கலாம். அப்படியா சொல்றீங்க? அப்போ ஆபீஸ்ல ஒரே ஜாலி தானுங்களா? ஜாலிதாங்க. ஆனா ஒரு சின்ன வார்னிங். கூட வேலை பார்க்கறவங்க கூட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணுங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க ஏதாச்சும் சின்னதா மூக்கு உடைபட வாய்ப்பு இருக்குது. அதனால வம்பு தும்புக்கு போகாம இருக்கிறது புத்திசாலித்தனமுங்க. சரிங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க இப்பதான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் எப்படி இருக்குங்க? அட, அதை ஏனுங்க கேக்குறீங்க? படிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் தட்டி தூக்குற காலங்க. குறிப்பா சட்டம், கலை, அப்புறம் இந்த இன்டர்நெட் சம்பந்தமா படிக்கிறவங்களுக்கெல்லாம் புதன் பகவான் அருமையா இருக்காரு. கற்க கசடர கற்பவைன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லா படிச்சு மேல வர்றதுக்கு இதுதாங்க சரியான நேரம்ங்க. சரிங்க, வீட்ல விசேஷம் எதுவும் வருங்களா? இந்த லவ் மேட்டர்லாம் என்ன ஆகுங்க? காதல் பண்றவங்களுக்கு இந்த மாசம் சும்மா கலர்ஃபுல்லா இருக்குங்க. நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ரொம்ப நல்ல நேரங்க. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. மாசத்தோட ஆரம்பத்துல இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு சின்ன குடைச்சல் கொடுப்பாங்க. என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் இந்த சனியையும் செவ்வாயையும் இழுக்கிறீங்க? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எங்க ராசியையே சுத்தி சுத்தி வர்றாங்க. என்ன கொடுமை சரவணன் இதுன்னு கேட்கணும் போல இருக்குது. அட, நீங்க வேற ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க ஒன்னும் பெரிய கெடுதல் பண்ணிட மாட்டாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன முட்டல் மோதல் வரும், அவ்வளவுதாங்க. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும்னு சொல்லிட்டு அமைதியா போயிடணுங்க. திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க. சண்டை பெருசாகாம பாத்துக்கலாம். சரிங்க, புரிஞ்சுக்கிட்டேனுங்க. அப்புறம் இந்த காசு பணம் கையில 4 காசு தங்குமா? காசு வரும், ஆனா கைய விட்டு போகவும் செய்யுங்க. இந்த மாசமும் நீங்க கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான சாரான பொருளோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு காஸ்ட்லியான பொருளோ வாங்குவீங்க. அதனால வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குங்க. ஆனா பண பற்றாக்குறை வராது, அதுல நீங்க கெத்து காட்டலாம். அது போதுங்க. அப்புறம் ஹெல்த், இந்த வெயிலுக்கு உடம்பு தாங்குங்களா? ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குங்க. முன்னெச்சரிக்கையா இருந்தாலே போதும், சும்மா கும்முன்னு இருக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால உடம்ப பாத்துக்கிட்டு உங்க வேலையை தொடருங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. மனசுக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்குது. நாளை நமதேன்னு தெம்பா ஒரு நட போடுறேனுங்க. கண்டிப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் ஒரு சூப்பரான மாசமா அமைய வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்க. வரேனுங்க. என்னங்க, எப்படி இருக்கீங்க? 2026 மே மாசம் பிறக்க போகுது. நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் கிரக நிலவரம்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். வாங்க வாங்க. விருச்சக ராசிக்கு இந்த மே மாசம் ஒரு கலவையான பலனை தான் தரப்போகுதுங்க. அதாவது ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் கதவை தட்டும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சூரிய பகவான் இருக்கிற நிலைமைய பார்த்தா தொழில் பண்றவங்களுக்கும் சரி, வேலையில இருக்கிறவங்களுக்கும் சரி ஆரம்பத்துல நல்ல முன்னேற்றம் தெரியுதுங்க. அப்படியா? வேலை பாக்குறவங்களுக்கு முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. அப்போ 2ஆம் பாதியில ஏதாவது சிக்கல் வருமா? ஆமாங்க, அதான் முக்கியம். மே மாசத்தோட முதல் பாதி வேலைப்பளு இருந்தாலும் நல்ல பேர் கிடைக்கும். ஆனா அந்த 15 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலையில கவனக்குறைவா இருந்தா வந்த பலனெல்லாம் கைவிட்டு போயிரும். முக்கியமா தொழிலோ இல்ல வேலையோ புதுசா பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காம இருக்கிறது தான் நல்லதுங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனா போதும். சரிங்க. இந்த தடவை பசங்களோட படிப்பு விஷயம் எப்படிங்க இருக்கும்? ராகுவோட சஞ்சாரம் பத்தி ஏதாவது பலன் இருக்கா? அங்கதான் கொஞ்சம் தடையா இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மனசு ஒரு இடத்துல நிக்காது, அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால கவனச்சிதறல் வந்து படிப்புல மார்க் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்து படிச்சா மட்டும்தான் ஈடு கட்ட முடியும். அடடா, அப்போ குடும்பத்துல நிம்மதி இருக்குமா? வீட்ல சண்டை சச்சரவு எதுவும் வராம இருக்குமா? குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தா சராசரியை விட கொஞ்சம் மேலாவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம்.
ஆனா சில நேரம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். அதனால குடும்பத்துல பேசுறப்போ நிதானமா பேசணும். வீட்டு விஷயங்கள்ல கலவையான பலன்கள் தான் நடக்கும். அதனால பெரிய அளவுல கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிலைமை என்னங்க? அவங்களுக்குள்ள ஏதாவது மோதல் வருமா? இந்த மாசம் காதல் விஷயத்துல ரொம்ப பெரிய சாதகமான சூழல் இல்லைங்க. மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா மாதத்தோட 2ஆம் பாதியில கொஞ்சம் நிலைமை சரியாகும். முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தாலே போதும். அந்த புரிதல் கெடாம பாத்துக்கலாம். திருமணமானவங்களுக்கும் இந்த மாசம் ஆவரேஜா தான் இருக்கும். எதையும் நிதானமா கையாண்டா பிரச்சனை இல்லாம ஓடிடும். சரிங்க. எல்லாரும் கேக்குற முக்கியமான கேள்வி, காசு பணம் எப்படி வரும்? குருவும் சனியும் என்ன சொல்றாங்க? பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க. செல்வ வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனா சனி பகவானோட பார்வையினால சில வீண் செலவுகளும் வரலாம். குரு அள்ளி தருவார், சனி அதை கொஞ்சம் பிடிச்சு இழுப்பார். ஓவராலா பார்த்தா நிதி நிலைமை நல்லா தான் இருக்கும். கையில காசு தங்கும். கடைசியா ஆரோக்கியம் பத்தி சொல்லிருங்க. உடம்புல ஏதாவது தொந்தரவு வருமா? உடம்ப பத்தி ஒரு பயமும் வேண்டாங்க. கிரகங்கள் இருக்கிற நிலைமைய பார்த்தா இந்த மாசம் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். பழைய சின்ன சின்ன உபாதைகள் இருந்தா கூட சரியாயிடும். மனசு மட்டும் கொஞ்சம் தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மே மாசம் விருச்சக ராசிக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்கங்க. வேலையில கவனமும் நிதானமான பேச்சும் இருந்தாலே இந்த மாசம் ஜம்முன்னு இருக்கும்னு புரியுது. நன்றிங்க. கண்டிப்பாங்க. நிதானம் தான் இந்த மாசம் உங்களுக்கு பலமே. நல்லதே நடக்கும். ஏங்க, அப்படியே இந்த மே 2026 மாசம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க ராசிக்கு இந்த தடவை கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல அமர்ந்திருக்குதுங்க? சொல்றேனுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசம் ஒரு கலவையான பலனை தான் தரப்போகுதுங்க. சில இடத்துல லாபம் இருந்தாலும் சில இடத்துல ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. முக்கியமா வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப நிதானமா பேசணுங்க. யார்கிட்டயும் வம்பு தும்புக வச்சுக்காம ஒரு மரியாதையான தூரத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா ஆஃபீஸ்ல நல்ல பேர் கிடைக்குங்க. ஓ, அப்படிங்களா? அப்போ பிசினஸ் பண்றவங்கள விட வேலைக்கு போறவங்களுக்கு தான் இந்த மாசம் யோகம் அதிகம்னு சொல்லுங்க. ஆமாங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியுது. அப்படியே படிப்பு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. குறிப்பா மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது சரியான நேரங்க. நல்ல காலேஜ், கோர்ஸ் எல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்க? வீட்ல பெரியவங்க மத்தவங்க கிட்ட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு வருமா? அங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. இந்த மாசம் குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். யாராவது ஒருத்தர் கோவப்பட்டா கூட நாம அதை பெருசு பண்ணாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி மரியாதையா பேசி சமாதானம் பண்ணிடணுங்க. வீண் பிடிவாதம் காமிச்சிங்கன்னா நிம்மதி குறைஞ்சிடுங்க. சரிங்க, இந்த லவ் பண்றவங்க கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவங்க நிலைமையெல்லாம் என்னங்க? காதல் விஷயத்துல இந்த மாசம் கொஞ்சம் சுமார் தாங்க. சின்ன சின்ன விரிசல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால எதையும் நிதானமா பேசணுங்க. அதே மாதிரி கல்யாணம், நிச்சயதார்த்த மாதிரி விசேஷங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கும் இது ஒரு சுமாரான காலம்தான். ஆனா ஒண்ணுங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை ரொம்ப இனிமையா போகுங்க. பணப்புழக்கம் எப்படி இருக்குங்க? வரவு இருக்கிற அளவுக்கு சேமிப்பு இருக்குமா? காசு வரும், ஆனா கையில நிக்காதுங்க. சேமிப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால நீங்க ஒரு பிளான் போட்டு செலவு பண்ணீங்கன்னா பண நெருக்கடி வராதுங்க. புத்திசாலித்தனமா நிர்வகிச்சா இந்த மாசம் கஷ்டம் இல்லாம ஓட்டிடலாங்க. சரிங்க, ஆரோக்கியம் எப்படி இருக்குதுங்க? ஏதாவது உடம்புல தொந்தரவு கொடுக்குமா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லைங்க. ஆனா முறையான சாப்பாடு, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணுங்க. வெளியூர் சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்கி எந்திரிச்சாலே உடம்பு ஜம்முன்னு இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்க நிதானமா பேசி சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டாலே இந்த மே மாசத்தை சூப்பரா கழிச்சிடலான்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. எதையும் யோசிச்சு செஞ்சா எல்லாம் நன்மையில முடியுங்க. சந்தோஷமா இருங்க.
என்னங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு வரப்போற 2026 மே மாசம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கீனுங்க. மகர ராசிக்கு இந்த மே மாசம் சராசரியை விட ரொம்பவே நல்லா இருக்குமுங்க. ஆனா ஒண்ணு, எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி இந்த மாசம் நீங்க காட்டுற நிதானம் தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். வேலையில இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் சிக்கல் வருமாங்க? பெரிய சிக்கல்னு எதுவும் இல்லைங்க. ஆனா உங்க கூட வேலை பார்க்கறவங்க கிட்டயும் உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி கிட்டயும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தெரியாம கூட அவங்கள விமர்சனம் பண்ணிடாதீங்க. யாராவது ஏதாவது சொன்னா கூட எதிர்வாதம் பண்ணாம ஒரு மரியாதையான இடைவெளியை வச்சுக்கிட்டீங்கன்னா ஆபீஸ்ல உங்களுக்கு தான் மதிப்பு கூடுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு புதன் பகவான் சாதகமா இருக்காருன்னு கேள்விப்பட்டேனே. ஆமாங்க, மாசத்தோட முதல் பாதியில புதன் பகவான் சூப்பரா இருக்காரு. அதனால புதுசா ஏதாவது பிசினஸ் முடிவு எடுக்கணும்னா மாசத்தோட ஆரம்பத்திலேயே எடுத்துருங்க. அந்த நேரத்துல எடுக்கிற முடிவெல்லாம் லாபத்துல முடியுங்க. 2வது பாதியில நிலைமை கொஞ்சம் டல்லாக வாய்ப்பு இருக்கு. அதனால முதல் 15 நாளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பசங்க படிப்பு விஷயம், எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எப்படி இருக்கும்ங்க? போட்டித் தேர்வுகள், கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுறவங்களுக்கு குரு பகவான் நல்ல வெற்றியை தருவாருங்க. மத்தவங்களுக்கு சுமாரா தான் இருக்கும். அதனால மாசத்தோட முதல் பாதியிலேயே பசங்க நல்லா உட்கார்ந்து படிச்சா பின்னாடி கஷ்டப்பட தேவையில்லைங்க. வீட்ல ஏதாவது விசேஷம் நடக்குமா இல்ல புதுசா ஏதாவது வாங்குவாங்களா? வீட்டை அழகுபடுத்தணும்னு நினைப்பீங்க. ஏதாவது புதுசா வாங்கலான்னு தோணுமுங்க. ஆனா ஒண்ணு, இந்த மாசம் வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜு, டிவி மாதிரி மின்னணு சாதனங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். அதனால பழச ரிப்பேர் பண்றதுக்கு பதிலா புதுசா வாங்கலான்னு ஆசை வருமுங்க. செலவு வரும், ஆனா அது குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகத்தாங்க. கல்யாணம் காதல்னு இருக்கிறவங்களுக்கு நிலைமை எப்படிங்க? காதல் விஷயத்துல இந்த மாசம் ரொம்பவே சந்தோஷமா இருக்குமுங்க. 5ஆம் இடத்து அதிபதி சாதகமா இருக்கிறதுனால மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கும். கல்யாணமானவங்களுக்கும் பெரிய பிரச்சனையே இல்லாம வாழ்க்கை ஜம்முன்னு போகுமுங்க. காசு பணம் கையில தங்குமாங்க? சேமிப்புக்கு ஏதாவது வழி இருக்கா? குரு பகவானோட பார்வை 2ஆம் இடத்துல விழுதுங்க. அதனால நல்ல பணவரவு இருக்கும். ஆனா நீங்களா சேமிக்கிறத விட குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஐடியா கேட்டு பண்ணுங்க. அவங்க சொல்ற வழிப்படி நடந்தீங்கன்னா உங்க பணம் வீணாகாம நல்ல இடத்துல சேமிப்பா நிக்குங்க. ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? மே மாச வெயில்ல உடம்பு ஏதாவது பண்ணுமா? ஆரோக்கியத்துல நீங்க விழிப்புணர்வோட இருந்தாலே போதும், பயப்பட ஒண்ணுமில்லைங்க. சூரிய பகவான் வலுவா இருக்கிறதுனால ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா, அதாவது நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா உடம்பு ரொம்ப தெம்பாவே இருக்குங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்கங்க. பெரியவங்க பேச்சு கேட்டு மேலதிகாரி கிட்ட நிதானமா நடந்துக்கிட்டா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் அமோகமா இருக்கும்னு புரியுது. நன்றிங்க. கண்டிப்பாங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. ஏங்க எப்படி இருக்கீங்க? 2026 மே மாசம் பிறக்க போகுது. நம்ம கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் கிரகச்சாரம் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? ஏதாவது விசேஷமான பலன் இருக்கா? வாங்க வாங்க, கும்பராசிக்கு இந்த மே மாசம் சராசரியை விட ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் நிதானமா இருந்தா இந்த மாசத்தை நல்லா அனுபவிக்கலாமுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் அங்கங்க சின்ன குடைச்சல்கள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனா அதெல்லாம் பெருசா ஒன்னும் பாதிக்காது. நீங்க பாக்குற வேலையில உங்க திறமை நல்லாவே வெளியே தெரியுங்க. அப்படியா? சந்தோஷங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா? சூரியனும் புதனும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னாங்களே. ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. சூரிய பகவானும் புத பகவானும் ஒன்னா சேர்றதுனால வியாபாரம் பண்றவங்களுக்கு கல்லா நல்லாவே கட்டுங்க. நல்ல லாபத்தை பார்க்கலாம்ங்க. அதே சமயம் மத்த இடங்கள்ல வேலை செய்யறவங்க மத்தவங்க கிட்ட ஏதாவது பேச்சு வந்தா முடிஞ்ச வரைக்கும் அமைதியா போயிருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சரிங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியால படிப்புல ஏதாவது மாற்றம் இருக்குமா? பசங்க படிப்பு எப்படி இருக்குங்க? அங்கதான் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ராகுவும் கேதுவும் இருக்கிற நிலைய பார்த்தா மனசு ஒரு இடத்துல நிக்காம அலைபாயுங்க. பாடத்துல கவனம் செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஆனா முட்டி மோதி விடாமுயற்சியோட படிச்சா கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கலாம்ங்க. படிப்புல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைப்பு பெறணுங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்க? வீட்ல நிம்மதியா இருக்க முடியுமா? குடும்ப விவகாரங்களுக்கு இது நல்ல காலம்ங்க. ஆனா மாசத்தோட பாதி மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்குங்க. அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். மனசுக்கு நெருக்கமானவங்க கூட இருக்கிற உறவு இந்த மாசம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிக்கலாமாங்க? பெரியவங்க சம்மதம் கிடைக்குமா? தாராளமா ஆரம்பிக்கலாமுங்க.
கல்யாணம் நிச்சயதார்த்தம்னு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ரொம்ப சாதகமான நேரம்ங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனையும் ஆசீர்வாதமும் வாங்கிட்டு முன்னாடி போங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு கைகூடி வருங்க. பண வரவு எப்படிங்க இருக்கு? கையில காசு தங்குமா இல்ல செலவாகிருமா? நிதி நிலைமை நல்லா தான் இருக்குதுங்க. ஆனா வரவு வர்ற அளவுக்கு சேமிப்பு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு செலவும் வரிசையா நிக்குங்க. அனாவசியமான ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா பட்ஜெட் சொதப்பாம பாத்துக்கலாம்ங்க. கொஞ்சம் பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. கடைசியா ஆரோக்கியம் எப்படிங்க? வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு ஏதாவது பண்ணுமா? அத பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட வேண்டாங்க. உடம்பு இரும்பு மாதிரி தெம்பா இருக்குங்க. ஏற்கனவே ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் இருந்தா கூட அதெல்லாம் இந்த மாசம் காணாம போயிருங்க. புதுசா எந்த தொந்தரவும் வராது. ஆரோக்கியத்துல நீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்கங்க. பொறுமையும் கொஞ்சம் பிளான் பண்ணி செலவு பண்றதும் இருந்தாலே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசம் யோகமான மாசம்தான். நன்றிங்க. கண்டிப்பாங்க, நல்லதே நடக்கும். சந்தோஷமா இருங்க. என்னங்க, எப்படி இருக்கீங்க? அப்படியே நம்ம மீன ராசிக்காரங்களுக்கு வரப்போற 2026 மே மாசம் கிரக நிலவரம் எப்படின்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கேனுங்க. மீனராசிக்கு இந்த மே மாசம் ஒரு கலவையான பலனை தான் தரப்போகுதுங்க. சில விஷயத்துல லாபம் இருந்தாலும் சில இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் 2 விதமா இருக்குதுங்க. மாசத்தோட முதல் பாதி வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமா இருக்குங்க. ஆனா 2வது பாதி பாத்தீங்கன்னா மத்த இடத்துல வேலைக்கு போறவங்களுக்கு சாதகமா அமையுங்க. ஓ, அப்படிங்களா? அப்போ பிசினஸ் பண்றவங்க மாச தொடக்கத்துல உஷாரா வேலையை முடிச்சுக்கணும்னு சொல்லுங்க. படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்குங்க? மாணவர்கள் படிப்புல நல்லாவே தேறி வருவாங்கங்க. ஆனா இந்த தேவையற்ற ஊர் சுத்துறது, வேண்டாத அரட்டை, பொழுதுபோக்குன்னு மனசை அலைய விடக்கூடாதுங்க. முக்கியமா மத்தவங்க கூட தேவையற்ற வாக்குவாதத்துல இறங்காம பாடத்துல மட்டும் முழு கவனத்தையும் வச்சாங்கன்னா பெரிய அளவுல சாதிக்கலாம்ங்க. அது சரிதான். குடும்பத்துல ஏதாவது சலசலப்பு வருமாங்க? வீட்ல நிம்மதி இருக்குமா? குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. சின்ன சின்ன வருத்தங்கள் வரலாம். ஆனா மொத்தத்துல பார்த்தா வீட்டு வாழ்க்கை திருப்தியா தான் இருக்குங்க. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம இருந்தாலே போதும். சந்தோஷம் நிலைச்சு நிக்குங்க. இந்த லவ் பண்றவங்க நிலைமை என்னங்க? விசேஷமான பேச்சுவார்த்தை ஏதாவது ஆரம்பிக்கலாமா? காதல் விஷயத்துல இந்த மாசம் நல்லா இருக்குங்க. மனசுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனா இந்த நிச்சயதார்த்தம் பண்றது, கல்யாண பேச்சை முன்னெடுத்துட்டு போறதுக்கெல்லாம் இந்த மாசம் அந்த அளவுக்கு செட் ஆகாதுங்க. அதனால கல்யாண விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. திருமணமானவங்க வாழ்க்கையிலயும் இன்பமும் துன்பமும் கலந்தே தான் இருக்குங்க. காசு பணம் கையில தங்குமாங்க? வியாபாரத்துல லாபம் எப்படி இருக்குங்க? செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் இந்த தடவை சராசரியை விட கூடுதல் பலனை தான் தருவாருங்க. குறிப்பா வியாபாரம் பண்றவங்களுக்கு கல்லா பெட்டி நல்லாவே நிறையுங்க. சூரிய பகவானும் எந்த தடையும் இல்லாம பலமா இருக்கிறதுனால பண வரவுக்கு ஒன்னும் குறைவு இருக்காதுங்க. புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணா நல்ல லாபம் பார்க்கலாம்ங்க. உடம்ப ஏதாவது கஷ்டம் கொடுக்குமாங்க? ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ஆரோக்கியம்னு பார்த்தா இந்த மாசம் ஆவரேஜா தாங்க இருக்குங்க. ரொம்ப மோசமும் இல்ல, ரொம்ப பலமாவும் இல்லைன்னு சொல்லலாம்ங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணாலே எந்த பிரச்சனையும் இல்லாம மே மாசத்தை கடத்திடலாம்ங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்கங்க. பிசினஸ்ல கவனமும் கல்யாண பேச்சுல நிதானமும் இருந்தாலே மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் சிறப்பா இருக்கும்னு புரியுது. நன்றிங்க. கண்டிப்பாங்க. நிதானம்தான் பலம். போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்.